பொதுவாக வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து மாடலர் கிச்சன் வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய டஃப்பான ஒரு கொஸ்டின் சார். அதை நீங்கள் எப்படி வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக மாடலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மாடலர் கிச்சனில் பேண்ட்ரி யூனிட்டு, டேண்டம் பேஸ்கெட்டு, ரோலிங் ஷட்டரு, வால் பாக்ஸ் யூனிட்டில் வந்து ஃப்ரூட்டர் கிளாஸு, லைட்டிங், இது எல்லாமே வரணும். முக்கியமாக கவுண்டர் டாப் வரணும். இதெல்லாம் ஒரு சேர்ந்து இருந்தால் தான் அதோட மாடலர் கிச்சன் லுக்கு வரும். சார் ஆக்சுவலி வந்து பொதுவாக இன்டீரியர்ஸ்க்கு வந்து லைட்னிங் வந்து ரொம்ப முக்கியமாக, லைட்டிங் இல்லாமல் இன்டீரியர்ஸ் வந்து பண்ண முடியாதா? லைட்டிங் வந்து முக்கியம்தான். பட் லைட்டிங் இல்லாமல் யூபிவிசி இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் மேட்ச் பண்ணுறது தான் ஒன்று. ரெண்டாவது பெயிண்டிங். எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கணும். ஹைட் அண்ட் வார்ம் ஒயிட் லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னும் பிரகாசமாக தெரியும். இன்னொரு ஒரு பெரிய கொஸ்டின், இது நான் கேட்கல, மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். பொதுவாக வந்து இன்டீரியரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் வச்சு கரண்ட் பில் வந்து கூடுமா குறையுமா? அதுதான் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மர சம்மந்தப்பட்ட ஒர்க்கு இன்டீரியர் நீங்கள் பண்ணிங்கன்னா கூலிங் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகும். இப்போ யூபிவிசியில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போடுற 6 மணி நேரம் ஏசிக்கு ஒரு 2 மணி நேரம் போட்டாலே போதும். ஏன்னா அந்த கூலிங் வெளியில் ரிலீஸ் ஆகாது. அந்த கூலிங்கோட டெம்பரேச்சரும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே சார், திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மக்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா? யூபிவிசி இன்டீரியர் பற்றி உங்களுக்கு ஐடியாலஜி எது வேணாலும் நீங்கள் வந்து எங்களை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அர்ஷத் என்டர்பிரைசஸில் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.